அம்மா யாரும் உனக்கு இல்லையா? நீ ஒரு அம்மா எப்படி குறிக்கிறது தெரியுமா? உன் முகமாகப்பட்டது எப்படி பெரிய இடத்து பெண்ணாக இருக்க வேண்டும்? ஏன் மாளற? எதுக்கு மாளற? ஆனாலும் சொல்லுமா. இந்த நாடாண்ட அன்பு மறைவாக இருந்து
இந்த நிலைமைக்கு ஒரு தொற்பத்தி மந்திரியாளர் நிலைமை வந்திருக்கேன் தாயே. அப்படியா? ஒரு மாலை போல அவை போல என்ன விதி எங்களுக்கு வந்ததோ கையே தெரியவில்லை. கணவனை எமது உருவம் கொண்டு போட்டான். இப்ப இருப்பதோ இன்னும் அதை கெடுப்பவரியாயே. இந்த நேரத்தில் அது போலவே ஆதரியுங்கள். நானும் உங்க கூட எங்க அம்மா எனக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொடுத்தீங்கன்னா வயிற்று பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்கும். சோறு விட்டு போதுமா, நானும் கட்டிக்கிட்டு ஒரு துணி எடுத்து கொடுத்தா போதுமா, வேற எனக்கு வந்து அம்மா உங்களை தவிர எனக்கு யாரும் ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க அம்மா. அம்மா நீ சஞ்சலப்பா நான் என்ன செய்யறது தெரியுமா? குடிக்க கஞ்சி மட்டும்தான் எனக்கு, வேற நீதி எதுவும் இல்லை. அதனால எந்த வேலை விட்டாலும் செய்ய தயாரா இருக்கு. அப்படியாம்மா? நான் என்ன செய்வது? எனக்கும் தாய் மாரி இருக்கு. ஆமா ஆமா, மகளா பார்த்து என்ன வேலை செய்ய சொன்னாலும் பாதி செய்ய தயாரா இருக்கு. நான் என்ன செய்ய தெரியுமா? அனுப்பிடாதீங்கம்மா, எனக்கு வேற எது அனுப்பிடா. இல்ல இல்லம்மா, எழுதுமா எழுதுமா. விறகுகளை வெட்டியாந்து என் வயிற்று பிழைப்புக்கு வீதி வீதியாக வெறுவி விற்று என் ஜீவனம் போகுதம்மா. அதனால அதான் என்னால முடிந்த கதை. ஆமா, அந்த வேலையை எனக்கு கொடுங்கம்மா. அப்படியே நீங்களும் வயது ஆயிட்டீங்க, நான் உங்க வேலையை போய் செய்தாது இருவரும் தானே இருக்கும். ஏதோ கூட கொஞ்சம் நீங்க இந்த வயதுல போவானம்மா, அந்த வேலையை அம்மா எனக்கு கொடுங்க. அப்படியே ஆகட்டும் அம்மா, எழுதுமா. நான் விறகு எடுத்தாந்து கொடுக்குறேன், நீ காடக போவேன்ல, நீ வீதியா சென்று என்னாலும் சுமக்க முடியல அம்மா. நானும் வயசாகி போச்சு எனக்கு. ஆமா, நான் குடிக்கிற கஞ்சியோ தண்ணியோ கூட நீ அது குடிச்சிட்டு என் கூட நீ உறங்கி விட்டால் நீ கொடுத்தா பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும். சரியா? ஆமா. நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி இருந்தேன்.
நான் எப்படி எல்லாம் செல்வோங்க இருந்த தெரிவாடி அம்மா. அடியே இந்த தியாகராஜாக போட்டு வாழ்ந்தாரு போட்டு நீங்க இந்த விறகு வாங்கினாதான் ஐயா சோறு, இல்லன்னா இல்லைங்க அம்மா. தாயே விறகு 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 தாயே, இந்த விறகை எடுத்து உங்கள் அடுப்புல வைத்தினால் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் வயிற்றுக்கு பிழகு எடுக்கும் தாயே. தாயே, இந்த விறகை எடுத்து உங்கள் அடுப்புல வைத்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மை, எனக்கும் வேலை கிடைக்கும் தாயே. விறகா விறகு யாராவது விறகு வாங்குறேன்னா விறகு விறகு ஏதோ கையில் இருக்கிற பண காசை கொடுத்துட்டு இந்த விறகு வாங்குங்க. இந்த விறகு வாங்கி அடுப்புல வைத்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நமக்கு நல்லது, குடும்பம் நல்லா எழுதி வரும். வாங்க, யாராவது காசு கொடுத்து இந்த விறகு வாங்குங்க. விறகு 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 அடியே அம்மா அடியே, ஓ இந்த கரையில சுமந்து வந்திருக்கேனே, ஆமா, இந்த விறகுக்கும் ம் பணம் என்ன விலை தெரியுமா? தெரியுது தெரியலையம்மா. தெரியாது இல்ல? ஆமா அம்மா. இந்த கட்டு விறகுக்கு குடும்பத்துக்கு நல்லது. விறகு வாங்கலையோ விறகு விறகு என் பருதாவத்தை பார்த்து விறகு வாங்கலையோ தாயே. விறகு 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 பாவம், ஒரு நாட்டு பேரரசனுடைய மனைவி, அவங்களுக்கே இந்த நிலைமை இருக்குன்னா நம்ம எல்லாம் எதுக்கு ஈடா சோடா? அவங்க நிலைமையை பார்த்தியா? இன்னைக்கு விறகு வித்து வயிறு சிவன் பிழைக்கிற அளவுக்கு ஈவன் செய்த அளவுக்கு அவங்க நிலைமை மாறி போச்சு. இந்த நாடகம் வந்து, இந்த பரிமாமடந்த நாடகம் வந்து சடையானூத்து காசிநாத வாத்தியருக்காக எழுதின நாடகம் தேவனப்பட்டார். இந்த நாடகத்தை ஆடணும்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஆட மாட்டாங்க. அது ஏதோ இந்த ஐயனுடைய அருளால் எங்கள் ஓனர் ஐயா, வடக்குத்தை சேர்ந்த சூரிய பிரகாஷ் ஐயா கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த பாட்டெல்லாம் வரப்படுத்தினார். இது ஆடியே தீரணும், விடாமுயற்சியோடு ஆடியே தீரணும். அதுவும் ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு நோட்டை வாங்கி கொடுத்து இந்த பாட்டை எழுதி கொடு, இந்த வசனத்தை எழுதி கொடுன்னு கேட்கல. நான் தான் இருக்கிறேன் கூட. கொள்ளுக்கார மட்டையில் ஆஞ்சநேயர் கோயிலில் செல்லு மூலியமா, அதாவது யூடியூப்பில் வரும்பார், அந்த செல்லு மூலியமா பார்த்து பார்த்து ஒவ்வொரு பாட்டாக, ஒவ்வொரு வசனமாக, ஒவ்வொரு கவியாக பார்த்து எழுதினது. இருந்தாலும் இந்த நாடகத்தை அவ்வளோ சீக்கிரம் நாடகக்காரங்க எல்லாம் இந்த வரப்படுத்தணும் ரொம்ப காலகாலமாக ஆகும். இதை அவ்வளோ சீக்கிரமாக ஒரு 3 மாதத்துக்குள்ள வரப்படுத்தி யாருன்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இருந்தாலும் இந்த நாடகம் எழுந்தது சடையாண்டி கொடுத்து காசிநாத வாத்தியருக்காக எழுதின நாடகம், அவங்க குடும்பத்தாருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ஐயா வேவப்பள்ளியில் நம்ம ராஜகுரு ஐயா இருக்காரு, அவங்க அம்மா சேர்த்ததுக்கு ஆடினாங்க. அது திராவிட வாத்தியார் தான் ஆடினாரு. இவர் போய் நேரம் பார்க்கல, அதை செல்லில் விடுறதுனால எங்கள் ஐயா பாடுறாரு ஓனரு. செல்லில் பார்த்து அதாவது நுண்ணறிவு தான் தேவை.
படிப்பறிவிட நுண்ணறிவு தான் முக்கியம். இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து எழுதினாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாட்டு பேராசரோட மனைவிக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னா இது ஆண்டவனுடைய கட்டளையா சோதனையானு ஒன்றும் புரியல. அம்மா யாரும் வாங்குற மாதிரி இல்ல விறகு. யாராவது காஞ்சி தான் வாங்கினா அம்மா உனக்கு பாவம். அம்மா விறகு வாங்கலையோ, விறகு விறகு பசி பசி பட்டினோட பாவம் சொல்லிருக்கு. அம்மா இந்த தெருவுல யாருமே வாங்கல, யாரும் வாங்கல. அம்மா அடுத்த தெரு போமாடி இன்னொரு வீதி போய் பார்ப்போம். விறகு 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 அடுத்த வீதிக்கு வந்துட்டோம். யாராவது வருவாங்க. இது 2வது வீதியில வந்திருக்கோம். யாராவது வருவாங்க இருக்கீங்களா?
இருக்கீங்களா? ஆமா இந்த வீதி வழியாக வேற சென்றுட்டு இருக்கோம். ஆமா. என்ன இந்த இந்த வீதியும் போயிட்டு இந்த வீதியில யாரும் வாங்கல. அடுத்த வீதி பார்ப்போம். 3வது வீதிக்கு போய் பார்ப்போம். இப்படியாக இங்க அப்படி இருக்க சந்திரகிரி மன்னன் சபைக்கு வருவதுக்காக சாதனை